இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வள்ளுவர் கோட்டம் லேக் மைதானத்தில் இங்கே வள்ளுவர் கோட்டம் திறப்பு விழா காரணமாக நேற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள்னால இந்த கிரவுண்டு முழுவதுமாக சட்னியும் சாம்பாருன்ற மாதிரி குப்பை குளமாக மாறிக்கிறத பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், முழுக்க முழுக்க குப்பையாக இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை தான் பார்க்குறோம். வள்ளுவர் கோட்டம் லேக் வியூ மைதானத்தில் தினசரி விளையாடக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகம். அதுவும் குறிப்பாக வார இறுதி நாட்களில் 2 நாட்களுமே நல்ல ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் சாம்பார் சட்னியுமாக இருக்கக்கூடிய அவல நிலையை தான் பார்க்குறோம். நேற்றைய தினம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பார்க்கிங் செய்யப்பட்டிருந்த அந்த விழாவுக்கு வந்திருந்த வாகனங்களில் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டு அந்த பொருட்களை அப்படியே போட்டிருக்கிறாங்க. அப்படியே போட்டிருக்க சூழலில் இங்கே விளையாடிட்டு இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறை பந்து அடிக்கும் பொழுதும் சாம்பார்லேயோ சட்னிலையோ விழுந்துருது. இதனால் அவங்க மேலேயும் இதெல்லாம் பட்டு துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மைதானம் முழுக்க முழுக்க இப்போ சுகாதாரமற்ற சூழலில் இருக்குது. அதை நீங்கள் கண்ணார பார்த்துட்டு இருக்கிறப்பவே தெரியும். ஒளிப்பதிவாளர் மதன்ராஜ் காட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த மைதானத்தை இன்றைக்கி காலையிலே ஒரு 5 மணி 4 மணி சமயத்தில் சுத்தம் செஞ்சுருக்கலாமே. ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் அதுமா நிச்சயமாக விளையாடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கிறப்ப சுத்தம் பண்ணியிருக்கலாமே அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் கார்ப்பரேஷன், அதாவது மாநகராட்சி சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இந்த மைதானம் முழுக்க முழுக்க ஒரு சுகாதாரமற்ற சூழலில் காட்சியளிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியே இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் கெட்டுப்போன பொருட்கள்லாம் பசங்களோட மேலேயும் அந்த பால்லாம் அடிக்கிறப்ப அதுலேயும் போய் விழுந்தது அப்படின்னா அவங்களுக்கு உடல் பாதிப்புகள் வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. உடனடியாக இதை மாநகராட்சி நிர்வாகம் கண்டு கொண்டு இதற்கு பின்பும் இது போல் நடக்காத மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்டுக்கிறாங்க. என் பேர் ஜெய்சங்கர் சார். நாங்கள் இந்த கிரவுண்டில் 25 வருஷமாக விளையாடிட்டு இருக்கோம். அப்பப்போ இதுமாரி ஃபங்க்ஷன் இருப்பார் பேரில் குப்பை ஃபுல்லாக இருக்குது. காலையில் நாங்கள் ஒரு 5 மணிக்கு வந்தோம். இதை க்ளீன் பண்ணுறது தான் எங்களுக்கு வேலையாக இருக்குது. விளையாட தான் வந்தோம். ஒரு வாரமாக ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு மாரி பண்ணிடுறாங்க. பண்ணலாம், அந்த இடத்த சுத்தமாக வச்சு கொடுத்துட்டு போகணும். நேற்று ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு நைட்டுக்கு. கார் பார்க்கிங் பஸ் பார்க்கிங் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரி, ஸ்பேஸ் இல்லை பண்ணாங்க. குப்பையை டிஸ்போஸ் பண்ணதில் ஆளை வச்சு க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கணும். மாரி பண்ணோன்னா நாங்கள் விளையாடுறது எங்களுக்கு இடமே கிடையாது. இந்த ஒரு கிரவுண்டு தான் அங்கங்கே இருக்குது. சில இடத்துல பார்த்தா பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. மழை வந்துட்டு விளையாடவே முடியாது. மண் கொட்டுறேன்னு சொன்னாங்க. இந்த ரப்பீஸ் மண் கொட்டவே இல்லை, இன்னும் பிளாக் மண் மற்றவங்களாம் கொட்டியிருக்கிறாங்க. இது இன்னும் எப்போ விடிகாலம் வரும்னு தெரில. நாங்கள் தான் சார் க்ளீன் பண்ண ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுது சார். நெட்டு எடுத்துருந்து அங்கே ஒரு பிச்சு அங்கே க்ளீன் பண்ணு, இங்கே க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். சில தூக்கி நாங்கள் ஓரமே போட்டு வச்சுருக்கோம். அந்த காரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக நாங்கள் தான் எடுத்து போட்டுருக்கோம். இவ்வளோ குப்பை ஒரு 2 கோடி ஃபுல்லாக எடுத்து போட்டு சார். இப்போ ஒரு சாம்பார் இருக்குது சார். சில இடத்துல மூஞ்சில் பால் போட்டால் மூஞ்சில் தான் அடிக்கும். கீழே வலிக்கு கீழே ஒருத்த வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு. இந்த இடத்துல போனால் கீழே ஃபுல்லாக வலிக்கு வந்துடும். அவள் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு பூரா சாம்பாராக தான் இருக்கும். இட்லி சாம்பாராக தான் போகணும். கிட்டத்தட்ட 14 வருஷமாக நாங்கள் மேட்ச் கிரிக்கெட் ஆடிட்டுருக்கோம் இந்த கிரவுண்டில். கிரவுண்டு சுகாதாரம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது சரியான முறையில் கடைப்பிடிக்கிற மாதிரி தெரியல. இங்கே நாங்கள் கிச்சனில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது கிரவுண்டில் இருக்கிற ஒரு ஃபீலே இல்லை. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் சாம்பார் குப்பை இப்படி தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதனால் இது கவர்மெண்ட் தான் இதுக்கு ஸ்டெப் எடுத்து ப்ராப்பரான முறையில் இதை க்ளீன் பண்ணி எங்களுக்கு சுகாதாரமான முறையில் வாரத்தில் ஒரு நாள் நிம்மதியாக விளையாடுறோம். அது எங்களுக்கு நல்லபடியாக நிம்மதியாக ஆடுற மாதிரி இருக்கணும். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதன்ராஜுடன் செய்தியாளர் நாகராஜன், வள்ளுவர் கோட்டத்திலிருந்து. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.